இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நமக்களிப்பார். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நமக்களிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் பலன் அவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் ஆவிக்குரிய சிந்தனைக்காக 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ, எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அவர்கள் அவனிடத்தில் வருகையில், எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படியாய் கர்த்தர் செய்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சீரிய ராஜா எலிசாவை பிடிப்பதற்காக தனது ராணுவத்தை அனுப்பிவிட்டார். எலிசா ஒரு மலையின் உச்சில இருக்கிறார். உங்களுக்கு மலையினுடைய அட்மாஸ்பியர் உங்களுக்கு தெரியும். ஒரு வேலைக்காரன் கூட இருக்கிறார். ஏன் எலிசாவை பிடிக்க ராணுவ வீரர்கள் அனுப்பினாரா? எலிசா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. வரும் காரியங்களை முன்பாகவே சொல்லிவிடுவார். சீரியா ராணுவம் வருது அல்லது ஒரு ராஜா யுத்தத்துக்கு தேசத்துக்கு வர்றாங்கன்னா, தன்னுடைய ராஜாவுக்கு போய் இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்தெல்லாம் அவங்க பிளான் பண்றாங்க, இப்படி யுத்தம் நடத்தலாம் எல்லா திட்டத்தையும் முன்பாக சொன்னதுனாலே இஸ்ரேல் ராஜா என்ன பண்ணுவார்? எளிதில் அவர்களை ஜெயித்திருவார். இந்த காரியத்துல கவனமா இருந்து செய்ய ஆரம்பிச்சிருவார். இது அந்த ராஜாக்களுக்கு ஒரே குழப்பம். எப்படா நம்ம போடுற திட்டம் அவங்களுக்கு தெரியுது? யார் சொல்லிக் கொடுக்கிறா? ஏதோ இருக்கும்போதுதான் ஒருத்தன் சொல்லுவான், ஒரு தீர்க்கதரிசி அங்க இருக்கிறார், அவருக்கு எல்லாவற்றையும் தேவன் வெளிப்படுத்தி விடுவார். நம்முடைய பள்ளி அறையில நீங்க பேசுறத கூட அவர் கேட்டு அவர் சொல்லி விடுவார்னு சொல்லும் போதுதான் பிடிச்சு தூக்கிட்டு வாங்கன்னு ராணுவத்தை அனுப்புகிறார். இந்த ராணுவம் பாளையம் இறங்கிடுச்சு. சுத்தி மலையை வளைச்ச உடனே எலிசாவின் வேலைக்காரன் காலையில பார்த்தோம், எஜமானே சுற்றிலும் ராணுவம் இருக்கும்போது முதலாவதாக எலிசா ஒரு விண்ணப்பம் ஜபிக்கிறார். அந்த ஜபம் எப்படி ஜபம்? என் வேலைக்காரன் கண்களை தந்தலும். என் வேலைக்காரன் கண்கள் என்ன தெரியாமலா இருந்தது? இல்லை, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுது. எலிசாவை சுற்றிலும் அந்த மலை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரை ரதங்கள் இருக்குது. அடுத்த ஒரு ஜெபம் பண்றாரு, வந்திருக்கிற அந்த ராணுவம் பிடிக்கும்படியா வந்திருக்க கண்கள் எல்லாம் தெரியாமல் போகட்டும் என்றே. அவ்வளவுதான், கண்ணு பார்வை போச்சு. பிறகு எலிசாவை கை வைக்க முடியுமா என்ன? அத்தனை பேரையும் எலிசா கூட்டிட்டு போய் ராஜாட்ட கொண்டு நிறுத்திட்டாரு. யோசித்து பாருங்களேன், எவ்வளவு அருமையா பாதுகாக்கிற தேவன். ஜெபத்தை கேட்டு நீ பாதுகாப்பற்ற இடத்துல இருக்கிறீங்களா? பாதுகாப்பற்ற உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்க எப்படிப்பட்ட விபத்து என்ன நடக்கும் யாராலும் சொல்ல முடியாது. இயற்கையின் சீற்றங்கள், இன்னும் எரிமலையின் தாக்கங்கள், யுத்தங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். பாதுகாப்பான காரியம்னா ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஒரு அருமையான ஊழியர் என்ன பண்ணுகிறார்? இரவு படுக்கும்போது பிள்ளைகள் குடும்பமா குடும்ப ஜெபம் பண்றாங்க. அவர் எல்லாம் ஜெபம் இரவு நல்ல தூக்கத்தை தாங்கப்பா, எந்த தொந்தரவு இருக்கக்கூடாது, பிசாசின் கிரியெல்லாம் அப்புறப்படுத்தி வீட்டை சுற்றிலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, எந்தவித விஷ ஜந்துக்கள், பொல்லாத கிருமிகள், பூச்சிகள் எதுவும் நெருங்காதபடி எங்கள் பிள்ளைகளை எங்களை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு படுக்கிறார். சிம்பிள் அப்படி ஜெபம் பண்ணி படுத்துட்டாரு. நடு ராத்திரில கொஞ்சம் தூக்கம் வருது. ஒரு மாதிரி இவருக்கு ரெஸ்ட்லெஸ்ஸாக எந்திரிச்சு கொஞ்சம் போய் ஹாலில் உட்காரலான்னு பார்த்தா, ஹாலில் உட்காந்து அங்கே தள்ளி படி பார்த்து கொஞ்சம் பார்த்தா ஏதோ அந்த ஜன்னல் விண்டோவில் அந்த கேப்ல ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்னடா ஒரு மாதிரி சத்தம் வருதுன்னு பார்த்தா அங்கே ஒரு பெரிய பாம்பு. அது உள்ள வீட்டுக்குள்ள வரதுக்கு தலையை விட்டு அப்படி நுழைஞ்சு கொஞ்சம் வந்துருச்சு. இவர் அந்த நேரம் அங்கே இருந்ததெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டாரு. அப்புறம் அதை அடிச்சு இது பண்ணி விட்டுட்டு அவர் வெறும் ஜெபம் மட்டும் படுத்துட்டாரு. அவர் சொல்றாரு, பாருங்க, அவர் சின்ன ஜெபம் தான் பண்ணார், இந்த மாதிரி விஷ சந்துக்களோ பூச்சிகளோ வீட்டில் பாதிப்பு கொண்டு வரக்கூடாதுன்றே. இவர் அந்த நேரத்தில் ஆண்டவர் அழகா ஒரு தூக்கத்தை எடுத்து எலும்ப வச்சு இங்க கொண்டு வந்து உட்கார வச்சு அதை காண்பித்து அதன் மூலமா வருகிற ஒரு பாதுகாப்பற்ற தன்மையிலிருந்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற கர்த்தர் நடத்திட்டாரு. சின்ன ஜெபம் தான், பாருங்களேன் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு கொண்டு வருது. அதனாலதான் ஜெபத்தின் மேன்மை நம்ம அநேக நேரம் மறந்து விடுகிறோம். ஜெபிப்போம். எதை செய்கிறோமோ செய்யவில்லையோ, ஜெபிக்காமல் எதையும் செய்ய வேண்டாம். இந்த நாளிலும் கூட ஜெபத்தோடு இந்த நாளை தொடங்குவோம். ஆண்டவர்களை பாதுகாத்துக்களுக்கு பிள்ளைகளுடைய பிரயாணம், உங்களுடைய பிரயாணம் எல்லாருக்கும் பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கப்படியா ஜெபிப்போம். சட்டைகளை நான் மூடிக்கொள்வார், நடத்துவார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இவர்களை பாதுகாக்கிற ஆண்டவராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை சொல்வது போல கர்த்தர் உன்னை காக்கிறவர் சொன்ன வார்த்தையின்படியே இதனால விசேஷித்த பாதுகாப்பை ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கொடுங்கப்பா. எந்தவித சத்துருவின் கிரிகளும் நுழையாதபடி
வியாதிகளோ பலவீனங்களோ வராதபடி பாதுகாத்து காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றி கொடுத்து நன்மை நாள் நிரப்பும் இந்த நாள் ஒரு விசேஷமான நாளாய் ஒவ்வொருவருக்கும் இருக்கட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். சத்துருக்களின் கைகளுக்கு நம்மை தப்புவித்து கண்ணிகளுக்கு தப்புவித்து கர்த்தர் ஆச்சரியமா நடத்துவார். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். படுகுழியில் பாதாளத்தில் இடமாட்டி அழிந்து போக அனுமதியும் தரமாட்டி என் இதயம் பூரித்து துள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் இளைப்பாறுது. வைகரையில் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. காலை நேரம் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா.